எத்தனை பேருக்கு இந்த கிருஷ்ணா கமலத்தை பற்றி தெரியும்? இந்த கிருஷ்ணா கமலத்திலேயே வந்து 3 கலர் இருக்குங்க. இந்த பர்பிள் கலர், ஒயிட் கலர், அப்புறமா டார்க் ரெட் கலரு. இது வந்து நான் ஒசூர்லேருந்து 30 ருப்பீஸுக்கு லாஸ்ட் இயர் வாங்கிட்டு வந்தேங்க. வந்து ஒரு 2 மாதம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா அந்த கொடியெல்லாம் படர்ந்துச்சு. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அந்த செடியே வந்து சாகடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தானா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கொஷின், அதுக்கு நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வச்சுருக்கீங்க, உங்கள் கார்டனெல்லாம் காமிக்கிறீங்க, சீட்ஸ் கொடுக்குறீங்க. சீட்ஸ் கொடுக்குற அந்த இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து கார்டனில் இருக்கிற மற்ற செடிங்களையும் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மஸ்ட்டு கமெண்ட்டுங்க, நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எதுக்குன்னா நான் அது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கார்டனில் இருக்கிற செடிங்க, காமிக்கிற செடிங்கள்லாம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னங்க பண்ணுறது? சீட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து அதை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. அதனால வந்து நான் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன், யாரெல்லாம் கார்டன் லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனைக்கு நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள். இந்த சீட்ஸு கொடுக்கலாமா, இனிமேல் வேணாமா, இந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறமா சில பேர் காலும் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுங்கள் போதும், இல்லாட்டி வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி வைங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், கொஷன் இருந்தால் கேளுங்க. எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் பிஸி டைமில் இருக்கும்போது எனக்கு வந்து கால் பண்ணால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அது நீங்களே இப்போ வந்து புரிஞ்சுக்கங்க. உங்களை மாதிரி தான் நானும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. குழந்தைய, அது ஸ்பெஷல் குழந்தைய பார்த்துட்டு கார்டன் மெயின்டைன் பண்ணிவிட்டு சீட்ஸ் பேக்கிங்கும் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து குவரிஸ் எல்லாம் வந்து இதுவும் வந்து எனக்கு இப்போப்போ ரொம்ப பேர்டனாக இருக்குங்க. நிறைய வந்து குவரிஸ் வருது. ஒரு நாளைக்கு வந்து 50+. நேற்றெல்லாம் ஒருத்தங்க கோச்சிக்கிட்டாங்கங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஏன் தான் வந்து சீட்ஸு கொடுத்தேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்களே ஒரு வழி சொல்லிவிடுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.